இந்த பிக் 2026ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட உஷார் பண்ண வைக்கிறதுக்கான தனுஷ் 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 ஒரு 3 ஐடியாஸ் என்கிட்ட இருக்கு. மறக்காம இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கீங்க. வீட்ல யாருமே இல்லாத டைம்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டு வந்து சுட சுடன்னு இருக்கிற தோசைக்கல்ல உட்கார வச்சுட்டு அந்த தோசைக்கல்லே உன்னை விட ஜில்லுன்னு தான் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்டை எவனாலையும் கொடுக்க முடியாதுன்னு உங்க மேல இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. உன் பணத்துக்கு கொல்லி வைக்கிற சான்ஸ என் புள்ளைக்கு குடுப்பியான்னு கேளுங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ண ஒருத்த பிறந்து வந்தாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு அன்புல அப்படியே மயங்கி விழுந்துடுவாங்க. எனக்கு பேச வெக்கமா இருக்கு, எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு தூது அனுப்பி விடுங்க. அண்டங்காக்கா கொண்டக்காரி, நான் பாட்டு எழுதுவேன் மாதிரி. இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசலை நீங்க பண்ணீங்கன்னா எப்ப அவ்வளவு வேலையிலயும் ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் அனுப்புறானே, இப்போ ஒரு பிரச்சனைனா அவன் எத்தனை பேர் எனக்கு ஹெல்ப் அனுப்புவான்னு நீங்க தான் உங்களோட வாழ்க்கை துணைன்னு முடிவே பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் தாலி கட்டுற ஃபங்க்ஷன் மட்டும் தான் பாக்கி. ரீப்ரொடக்ஷனே முதல்ல தப்பு. ரீப்ரொடக்ஷனா குழந்தை பெத்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. உன் புள்ள பிறந்து என்ன சாதிக்க போறான்? ஒண்ணுமே சாதிக்க போறது கிடையாது. வந்தானா கஷ்டம் தான் படுவான். அப்படி நினைச்சிருந்தா அப்துல் கலாம் கச்சிருப்பாரா, காமராஜர் கச்சிருப்பாரா? சரி, அப்துல் கலாம் வந்து என்ன பண்ணிட்டாருன்றீங்க? காமராஜரும் அப்துல் இல்ல, உங்க அப்பா அப்படி நினைச்சிருந்தாருன்னா இந்த கமெண்ட்ட சொல்லி நீ இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இந்த கேள்விய கேட்டிருந்தா அந்த டிபேட் எப்பவோ முடிச்சிருக்கும். அந்த ஆங்கரும் வளைச்சு நல்ல நல்ல கேள்வி எல்லாம் கேக்குறாரு. இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற. அந்த பூமியை நம்ம இல்லாம எப்படின்னு நாஸ்தி ஆயிரும். நாஸ்தி ஆயிருமா என்னது? ஆனா என்னதான் கேட்டாலும் எங்க அண்ணன் மாசுடாங்கிற மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்ப பேசுற நீ. எனக்கு தெரிஞ்சு உங்க லைஃப்ல அங்க இங்கன்னு அடிபட்டு ஒரு சில படக்கூடாத கஷ்டங்களை பட்டுட்டு அந்த வருத்தத்துல அப்படி பேசுறாருன்னு நினைக்கிறேன். லைஃப் கஷ்டமானா ஆமா கஷ்டம்தான், எனக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா அது சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். எனக்கு வெறி ஆசை கீப்பா வச்சுக்கோ. பொண்ணு டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம்னா பையனும் அந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் இல்லைங்க சார். ஒரு சிம்பிளா ஒரு டிகிரி நல்லா எப்படிங்க சார் முடியும்? ஓரளவுக்கு படிச்சிருக்கணும். அப்புறம் பொண்ணு நம்ம வீட்லயே கொஞ்சம் செல்லமா வசதியா வளர்ந்துருச்சு இல்லைங்க சார். அதுக்கு வேணுங்கிற அளவுக்காவது வசதி வேணும் இல்ல சார். வெளியில போயிட்டு வர்றாங்க அப்படி இப்படின்னாலும் ஒரு கார் வேணும் இல்லைங்க சார். அப்புறம் அவங்க நம்ம வீட்டுல ஓன் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. கண்டிப்பா வேணும். ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான். பேசாம எலான் மஸ்க கடத்தி கூட்டு வந்து திருட்டு தாலி கட்டிங்க. இல்ல இமயமலைக்கு போயிட்டு ஒரு 2-3 மாசம் தவ இருந்து சிவபெருமானியோ இல்ல ஏதாச்சும் ஒரு சாமிய பார்த்தோ வரமா கேட்டு வாங்கிக்கிங்க. இந்த டீலுக்கு எல்லாம் நாங்க ஒத்து வர மாட்டோம். நீங்க கேக்குற மாதிரி ஆளெல்லாம் கண்டிப்பா மேனுஃபேக்சர் பண்ணி தான் கொடுக்க முடியும்.